நான் பேசிட்டு இருந்தேன் அப்பவே அந்த சுகர் எடுத்து கொடுத்துருக்கலாம் 3 தோசை தான் குடிப்போம் 2 தோசை தான் குடிப்போம் அப்புறம் எதுக்கு ப்ரொவிஷன்ஸ் வருது எடுக்கும்போது குக்கிங் டீம் கிட்ட கேட்டு எடுக்க சொல்லுங்க யார்கிட்டயும் டைரக்டா பேசுறது ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மூணாவது ப்ரோமோ இதுதான் போடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் காலையிலே நடந்தது. ஆக்சுவலாக இது எதுக்கான மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம திவ்யா வந்துட்டு காலையில் சுகர் தேடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டீ போடுறதுக்கு தான் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு நம்ம வியானா என்ன பண்ணாங்கன்னா, வியானா சுகர் நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தான் வந்துட்டு இந்த ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சுகரை வச்சு. எனக்கு தெரிஞ்சு பாயாசமோ சாரி ரவன் நினைக்கிறேன், இல்லையே என்னது அது கேசரி, எஸ் கேசரி பண்ணி கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் சுகர் நிறைய யூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மீனில் திவ்யா கேட்க, அதுக்கு வந்துட்டு அங்கே 1.5 பேக்கெட் இருந்துச்சு, அரை பேக்கெட்டில் நான் வந்துட்டு கேசரி பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கான்வர்சேஷனில் போயிட்டே இருந்துச்சு. மீதி ஒரு பாக்கெட் அங்கே இருக்குது அப்படின்றத வியானா அந்த இடத்துல சொல்லலை, அதுதான் உண்மை. ஸோ அதைத்தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம திவ்யா. அதாவது அந்த இடத்துல ஒரு பேக்கெட் இருந்துச்சுல, அதை காலையிலேயே எடுத்து கொடுத்துருந்தா எனக்கு பிரச்சனை இருந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக வியானா வந்துட்டு அதான் அதிகமாக வருது இல்லை கிராசரிஸ், எதுக்காக 2 தோசை தான் கொடுப்போம் 3 தோசை தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கன்னு புரியல. பிகாஸ் ஆஃப் ஆமாம் தானே, கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அளவு இருக்குது. அதை தாண்டி மீந்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அப்படி தானே போயிட்டுருக்கு. இது எதுக்கு வியானா வந்துட்டு இவ்வளோ காண்டு ஆகுறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம திவ்யா வந்து சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு யார் கேப்டனாக வந்தாலும் இந்த வியானா வந்துட்டு கிச்சன் டீமில் போடுங்கன்னொன்னே ரெண்டுமே தேங்க்யூன்னு சொல்லிட்டு போதுங்க. ரெண்டுமே எரிச்சலாக தான் இருக்குது, ரெண்டுமே வந்துட்டு க்யூட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் எடுத்துகிட்டு இருக்குங்க. ஸோ இதில் வேறு வந்துட்டு வியானா வேற ஆரம்பிச்சிச்சு. மேக்கப் கலையும் மறுபடியும் போய் மேக்கப்லாம் போட போகுது. இது ஒரு தேவையே இல்லாத ப்ரோமோ. இது எதுக்கடா சம்மந்தமே இல்லாமல் 3வது ப்ரோமோவாக போட்டிருக்கீங்க அப்படின்றதான் என் கேள்வி. இதைத்தான் ப்ரோமோவாக போடுவாங்கன்னா அப்போ இன்றைக்கி எபிசோடு எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குன்றதை நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க மக்களே. சும்மா மீது போட்ட செய்திகளோடு கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.